நான் எத்தனையோ தடவை கேட்டு மறுத்த விஷயம்தான். இருந்தாலும் இந்த பாழு மனசு கேட்கல. மறுபடியும் கேட்கிறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கேன்பா. தயவு செஞ்சு இந்த பேச்ச எடுக்காதீங்கப்பா. எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னு தெரியல. இப்ப அதை உங்ககிட்ட மறுபடியும் பேசணும்னு தோணுது. அந்த குழந்தை தாய் பாசத்துக்காக ஏங்குது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றது உனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காக இல்ல. கிருப்பாவுக்கு ஒரு தாய் வேணும்பா. அப்பா, கிருப்பாவை என்னால் நல்லா வளர்க்க முடியும்பா. அதை நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப அவ ஒரு சின்ன பொண்ணு. அவளை நீ குளிப்பாட்டலாம், ட்ரெஸ் மாத்தி விடலாம், எல்லாம் சரி. ஆனா அவ வளர்ந்து பெரியவளானதுக்கு அப்புறம் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியுமா? அவளுக்கு ஒரு அம்மா வேணும். சொல்லு, அம்மா வேணும் இல்லையா? நாளைக்கு அவளுக்கு கல்யாணமாகி பிரசவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மாட உதவி செய்யறதுக்கு ஒரு தாய் இருக்க வேண்டாமா? ரேகாவோட கிருபா இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைச்சு என் மனசுக்குள்ள சில கணக்குகளை போட்டு சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா. என்னப்பா? என்னங்க சரியா எதுவுமே சாப்பிடாம கிளம்புறீங்க? அடுத்த இஷ்யூட கவர் ஸ்டோரி பத்தி எடிட்டரோட முக்கியமான டிஸ்கஷன் இருக்கு. அதான் ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாரு. சரி வரட்டுமா? என்னங்க பாத்து அவசரத்துல வேகமா போகாதீங்க, மெதுவா போங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல நீ எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிடு, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். பார்த்து நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுங்க. ஓகே ஓகே பை. இரு ரம்யா, ஏன் பதட்டப்படுத? அந்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலையே. நீ எதுக்கு வந்த? வெளிய போடா, மரியாதையா வெளிய போடா. மரியாதையா வெளியே போறதுக்கா இவ்வளவு நேரம் நான் மேல காத்துட்டு இருந்தேன்? டேய், என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னை எரிச்சு கொன்னுடுவாரா? தெரிஞ்சாதானே? அததான் உன்னைய விட்டுட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டானே. நல்ல புருஷன். வீட்டுக்குள்ள எவன் இருக்கான்னு கூட பார்க்காம பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போயிருக்கானே. இந்த சந்தர்ப்பத்தை கூட நான் யூஸ் பண்ணலனா என்னைய மாதிரி முட்டாப்ப இந்த நாட்டுல எவனும் இருக்க மாட்டான். ஹேய், மரியாதையா வெளிய போடா, வெளிய போடா ராஸ்கல். ப்ளீஸ் ரம்யா, ஒரே ஒரு தடவை. ஏய், போடா. ஏய், போடு,
மரியாதையா போடு. இல்ல ஏய், ரம்யா போடு. கத்தி இல்ல, சொன்னா கேளு கீழே போட்டு மரியாதையா போடு. ரம்யா சொன்னா நீ கேளு போடலைன்னா உனக்கு விளையாடாத கீழே வேண்டாம். போட்டுரு இங்கிருந்து போடு. ஏய், விடு. ஏய், விடுடா. ஏய், விடு. பொறுக்கி ராஸ்கல். குட்டி 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 எழுந்துரு குட்டி குட்டி இதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் நான் செத்தது மாதிரியே கிடந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு கை பட்ட உடனே உடம்பு அப்படி ஜூன்னு ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்டான கை. இன்னும் கொஞ்ச நேரம் செத்தது மாதிரி கிடந்துக்கலாமோ? மிஸ் பண்ணிட்டேனே. எங்க ஓடுற? எங்க போனாலும் உன்னை அனுபவிக்க விட மாட்டேன். ஓடு ரம்யா. ரம்யா சொன்னா கதவை தர. மரியாதையா போயிடு ராஸ்கல். இல்லனா அக்கம் பக்கத்துல கூப்பிட்டு ஊரை கூட்டிடுவேன். ரம்யா கதவை திறக்க மாட்டியா? போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேண்டா. பொறுக்கி ராஸ்கல் போடா. எவனுக்கு வேணாலும் போன் பண்ணிடி. நாங்க பார்க்காத போலீஸா கேஸா? ஏய் கதவை திறடி. திறக்க மாட்டேடி சொல்லிட்டே இருக்கேன். ஏய் கதவை திறடி. ஏய் போடா ராஸ்கல். ஏய் போய் யார வேணாலும் கூப்பிட்டு வாடி. கதவை திற ரம்யா. கதவை திறக்க போற இல்லையா? ஐயோ யாரப்ப வாங்க. ரம்யா தர இல்ல கதவை உடைச்சு வந்துருவேன். ரம்யா போடா ராஸ்கல் போ. வேண்டாம். நானும் அதைத்தானே சொல்றேன். இன்னைக்கு வேண்டாம். ஆனா
என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு வேணும். அதுவும் முழு சம்மதத்தோட. அத்தா அத்தா அத்தா. இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் கம்முனு போச்சு ஊர்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நான் எத்தனை தடவை போன் ட்ரை பண்ண தெரியுமா? சரி சரி சாரி. தயவு செய்து அழாத ரம்யா. அப்பன ஹலோ, குட்டி இருக்கானா? நான் மனோன்மணி பேசுறேன். அவன் வெளியில போயிருக்கான். எங்க அந்த நாய்? ஏய், என்ன நாய்கின்னு பேசிட்டு இருக்க? நான் மனோன்மணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பேசுற? ஏய், நீ மனோமணியாரு இல்ல? இத பார், இந்த நீலிமலை ரவுடி தரலாம் அந்த ஊர்ல வச்சுக்க சொல்லு. பொம்பளை தனியா இருக்கிற வீட்டுல வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கா பொட்டத்தை. ஏய், யாரா நீ? ஏய், நான் ரிப்போர்ட்டர் பிரசன்னா பேசுறேன். என் வீட்டுக்கு தான் வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். சொல்லி வை. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் தலையெடுத்து வெச்சான், தலைய வெட்டிடுவேன். ஏய் 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 ஏய், வேண்டாம். எனக்கு பேனாவையும் எடுக்க தெரியும், தேவைப்பட்டா அதே கையால அருவாளையும் தூக்க தெரியும். ஆனா என்ன, உங்களை மாதிரி கீழ்த்தனமா இறங்க வேண்டான்னு பாக்குறேன். சொல்லி வை, அந்த குட்டி கிட்ட வெட்டிடுவேன். சாரி ரம்யா. ஏடா, அவகிட்ட என்ன இருக்கு? நான் பின்னாடி நாய் மாதிரி அலையற. அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சல, அவளை விட்டு தொலையாண்டா. அதெல்லாம் ஒரு மூஞ்சாடா. நல்ல மூஞ்சு ஒரு மாதிரி இருக்கா. கதை விடுக்கல மாட்டின எலி மாதிரி கியா கியா கியான்னு ஒரு சத்தம். இத பாரு, தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது வரைக்கும் பேசாம இரு. அத்தே, 1000 பேரை பார்த்தாலும் ரம்யா மாதிரி வருமா? அதுவும் நான் முதல்ல லவ் பண்ண பொண்ணு வேற. அடிச்சண்ணா, பெரிய அபிஷேக் பச்சன் ஐஸ்வர்யா ராய் காதலு, அவள மாதிரி வருமா? அந்த பத்திரிக்கைக்காரன் எனக்கு போன் பண்ணா. உன் அப்பனுக்கு போன் பண்ணிருந்தா இந்நேரம் உன்னை வெட்டி பொழந்திருப்பாரு. ஒழுங்கு மரியாதை இருக்கிற வழிய பாரு. மாப்பிள்ள, நல்லா உரைக்கிற மாதிரி புத்தி சொல்லுங்க. பேசுறான் பாரு, பெரிய காதலாம் பாரு. உன்னை சொல்லி தப்பு இல்லடா, உன் வயசு அப்படி, மனசு அப்படி இப்படி அளவாய்த்தான் செய்யும். ஏண்டா, இந்த உலகத்துல பொம்பளைகளுக்காடா பஞ்சம்? ஏன்டா ஒருத்தி பின்னாடி சுத்தி உன் லைஃபையே கெடுத்துக்கிற? முதல்ல உன் மைண்ட வேற பக்கம் டைவர்ட் பண்ணு. அப்படி நீ கல்யாணம் பண்ணணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. சரி, வேணா ஒரு நல்ல பிசினஸ் பண்ணு. பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க பொம்பளை மேல உள்ள மோகத்தானா குறைஞ்சு போயிடும்டா. ஹேய், இது மட்டும் நம்ம கையில இருந்ததுன்னு வச்சுக்க, உலகத்துல இருக்கிற எல்லா சுகமும் நம்ம காலடியில வந்து விழும். என்ன, முதல்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை பாரு. ஒரு 2 நாள் என்ன பிசினஸ் பண்ணலான்னு சொல்ற, அது வரைக்கும் அடங்கி உடங்கி இரு. என்ன
சரி ஆ.